டிஜி காமர்ஸோட டேஷ்போர்டு. இங்கே தான் வந்து நம்ம என்னென்ன நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம வெப்சைட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸு, எவ்வளவு டோட்டல் ஆர்டராக நம்ம கலெக்ட் ஆகிக்குது, ப்ளஸ் டோட்டல் இந்த மந்த் எவ்வளோ ரெவென்யூ, ப்ளஸ் அதோட ப்ராஃபிட்டு மார்ஜினு, இந்த மாதிரி டோட்டலாக நம்ம ப்ராடக்ட்டு, அதோட ரெவென்யூ, ப்ராஃபிட் மார்ஜினு, இதெல்லாம் நம்ம வந்தோடனே நம்ம டேஷ்போர்டில் தான் லாகின் ஆகி நீங்கள் உள்ளே வந்தோடனே நம்ம டேஷ்போர்டில் இதை ஷோ பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இந்த மந்தில் என்ன ஃபாஸ்ட்டாக மூவிங், லைக் எந்த பிராண்டோட ப்ராடக்ட்டு அதிகமாக சேல் ஆகிக்குது, எந்த ப்ராடக்டோட சாரி பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக சேல் ஆகிக்குது, ஃபாஸ்ட் மூவிங்கில் இது இருக்குதுங்கிற மாதிரி நம்ம டேஷ்போர்டில் தான் ஷோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன கேட்டகரி பிராண்டில் இருக்குதுன்னு ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பிராண்ட் ஆட் பண்ணுறோம். சாரி, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம அது என்ன ப்ராடக்ட் எது இருக்குதுங்கிற ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேட்டகரிக்கு அப்புறம் நம்ம பிராண்ட் ஆட் பண்ணுவோம். இப்போது ஒரு கேட்டகரியில் பார்த்தா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அடுத்து கேட்டகரி பிராண்டு கிரியேட் பண்ணதுக்கு ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ராடக்ட் வந்து கிரியேட் ப்ராடக்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ப்ராடக்டோட நேம் என்ன, நெக்ஸ்ட் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனு, ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் இருக்கும். அதில் நம்ம டேக்ஸு, ப்ரைஸ், கேட்டகரி, கோடு, என்ன ப்ரைஸ் கொடுத்தோம்னாலே நம்ம அதுக்கு அந்த மாதிரி ஹோல்சேலு ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிக்கும். தென் மீடியா, நம்ம அந்த ப்ராடக்ட்கான இமேஜ், இங்கே தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அது என்ன கேட்டகரியில் இருக்குது, என்ன பிராண்டில் இருக்குது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்டு இங்கே வந்துடும். தென் நம்ம ஆர்டரோட இதுக்கு போகிறோம். ஆர்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயோ மீன்ஸ் காமர்ஸ் நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம ஆர்டர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுமே இங்கே ஆர்டர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எந்த வெண்டார் நம்ம செலக்ட் பண்ணுறோம், என்ன பேமெண்ட்டாக கிரெடிட்டானு கொடுத்து அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ஆர்டர் நம்ம இங்கே கிரியேட் பண்ணுவோம். இதுலேயே நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜுமே இன்க்ளூட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஆர்டர் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே ஆர்டரோட ஸ்டேட்டஸுமே ப்ளஸ் நம்ம ஸ்டேட்டஸ் மேனேஜ் பண்ணுறதும் இங்கேயே நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போது கொட்டேஷன் பார்க்குறோம். கொட்டேஷன்னா இப்போ இந்த ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுத்து இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும், இந்த இதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டருக்கு முன்னாடி எனக்கு கொட்டேஷனாக இது பண்ணி கொடுங்க, எவ்வளோ எஸ்டிமேஷன் காஸ்ட் வரும் நம்ம கொட்டேஷனில் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்து பர்ச்சேஸ் கம்பெனி. இப்போ நம்ம சேல்ஸ் இது பார்த்தா ஆர்டர் இது. இப்போ நம்ம பர்ச்சேஸ் நம்ம ஒரு கம்பெனி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க கம்பெனி ஆட் பண்ணி அதுக்கான இதுவுமே நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அந்த பர்ச்சேஸ் கம்பெனியோட நேம் கொடுத்து இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். தென் நம்ம பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸை நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் போனீங்கன்னா நம்ம அந்த இன்வாய்ஸோட நம்பரு, நம்ம என்ன பர்ச்சேஸ் எந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் இன்வாய்ஸை இங்கே நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தா சம்திங் அந்த மாதிரி எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணால் நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். இதுலேயே நம்ம இப்போது இன்வாய்ஸோட டாக்குமெண்ட்ஸ் இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ண இதில் வந்து டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட இன்வாய்ஸை ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு நம்ம இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அங்கே பிடிஎஃப் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இங்கே ஆட் பண்ணிக்கிறோமோ அங்கே பார்த்தா அதோட ப்ராடக்ட் இங்கே வந்துடும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, இன்வேடு இன்வேடு அந்த கரண்ட் குவான்டிட்டி தான் இப்போ டோட்டலாக எவ்வளோவா குவான்டிட்டி அந்த ப்ராடக்ட்டு ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுன்னு இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ராடக்ட்டோட ஸ்டாக்கை இங்கே தான் இன்வென்ட்ரியில் தான் நம்ம ஆட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இங்கே கிரியேட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இங்கே அந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி, கரண்ட் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் இதுலேயுமே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட். இப்போது ஆர்டரு ஒருத்தங்க இது பண்ணுறாங்க, கேஷ் கொடுத்து இது பண்ணிட்டாங்களா அது வந்து பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வெண்டார் தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ணணும். வெண்டாரில் அதுக்கு முன்னாடி வந்து ஆர்டர் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெண்டார் யார் நம்ம ப்ராடக்ட் இது பண்ணிக்கிறாங்க வெண்டார் டீட்டெயில்ஸ் இங்கே ஆட் பண்ணுவோம். இங்கே வெண்டார் டீட்டெயில்ஸில் நம்ம ரிக்வயர்டு ஃபீல்டெல்லாம் அந்த ஸ்டாக் போட்டிருக்கோம். நேமு, கான்டாக்ட் பர்சனு, அவங்களோட இமெயிலு, மொபைல் நம்பரு.
அவங்களுக்கான ஒரு இது நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ப்ளஸ் அவங்களுக்கு கிரெடிட் லிமிட்டு இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஒரு டியூ டேட் இப்போ நம்ம ஒருத்தங்க ஒரு வெண்டார் வந்து அவங்களுக்கு கிரெடிட் டேட்டு கிரெடிட் லிமிட்டு சம்திங்ஸ் அந்த மாதிரியுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது வெண்டார் டைப்பும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணலாம். அவங்க ஹோல்சேல் இருக்கிறாங்களா ரீட்டைல் இருக்கிறாங்களா கிரெடிட் இதானு இங்கே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெண்டாருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுமே நம்மளுக்கு முன்னாடி வேரியாகி ஷோ பண்ணும். ஏடாக மணிதா வெண்டார் டீட்டெயில்ஸ் அப்படியே காமிச்சதில்ல அப்புறம் எப்படி ஆர்டர் கிரியேட் ஆச்சு? ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது வெண்டார் டீட்டெயில்ஸ் வந்துச்சு. டீட்டெயில்ஸ் வந்துச்சு. சரி அவங்க வந்து அன்னைக்கு ஃபெயில் இது பேக் என்ன இதாயிடுச்சு வெண்டார் ஆட் பண்ணதுல வச்சு யூசர்ஸுக்குமே இது கொடுத்துருங்க யூசர்ஸ் அப்ளை லேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2.5 அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கட் ஆகும். அந்த டைம்ல என்ன பண்றேன் அதுக்கப்புறம் அப்படி பேக்கில் இதாகுதுன்னு பாருங்க ஏபி ஹிட்டா இன்செட் இன்செட் ஆயிட்டு அப்புறம் வெண்டர் லிஸ்ட் ஆர்டர் அப்புறம் எப்படி கிரியேட் ஆச்சு ப்ரோ? அப்படியே ஆர்டர் வெண்டர் டீடைல்ஸ் தான் கொடுப்போம். இந்த வெண்டர் தான் அங்கேயே இது பண்ண பிறகு அப்புறம் வெண்டர் டீடைல்ஸ் எங்க உள்ள சூப்பர் அட்மினோட காட்டுது அங்க டிஸ்பிளே எல்லா மேல இது பண்ணி ஒரு 2 3 டீடைல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் கரெக்ட் சார். இங்க நம்ம வெண்டாரை ஆட் பண்றோம். வெண்டார் ஆட் பண்ணா அந்த வெண்டார் டீடைல்ஸ் நம்ம இங்க ஷோ ஆகும். தென் நம்ம பேமெண்ட்ல பாக்குறோம் ஆர்டர் பேமெண்ட். இப்போ ஒரு ஆர்டர் நம்ம கிரியேட் பண்றோம் அந்த வெண்டார் நியூன்னு ஒரு வெண்டாரை வச்சு நம்ம அவங்க ஒரு ஆர்டர் கிரியேட் பண்றாங்கன்னா ஆர்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆர்டர் பேமெண்ட்ல போய் அந்த இங்க நம்ம ஆர்டர்ல வந்து கிரெடிட் கொடுத்தாதான் அதுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. கேஷ் கொடுத்து இது பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த பேமெண்ட்ல இது வராது. ஸோ இங்க கிரெடிட் கொடுத்து இது பண்ணாங்கன்னா இங்க பேமெண்ட் வரும். ஸோ நமக்கு ஒன்ஸ் கிரெடிட்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவீங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த பேமெண்ட்டோட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இங்க பேமெண்ட்ல அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இங்க ஆர்டரோட பேமெண்ட் கலெக்ட் பண்ண அந்த ஆர்டருக்கான இது இங்க டேட்டா ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டு சப்போர்ட் அண்டு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஒருத்தங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்கு
நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வெப்சைட் லைக் நம்ம வெப்சைட்ல ஆர்டர் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்வாய்ஸு சம் ஆஃப் த கொரி இருந்துச்சுன்னா அது இங்கே நம்மளுக்கு எந்த இன்வாய்ஸில் என்னென்ன மெசேஜ் வருதோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். ரிப்போர்ட்டுமே இப்போ எக்ஸல் டேட்டாஸ் நம்மளுக்கு வேணும்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டு இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணால் அந்த என்னென்ன இன்வென்ட்ரியில் டேட்டாஸ் என்னென்ன இருக்குன்னு இங்கே ஃபில்டர் ஆகி நம்ம ரிப்போர்ட் வந்து இன்வென்ட்ரி ஆர்டரோட ரிப்போர்ட்டு பர்ச்சேஸோட மூணோட ரிப்போர்ட்டுமே இங்கே நம்ம பார்க்க முடியும். ஆர்டர் ரிப்போர்ட்டு போனோம்னா போயிட்டு நம்ம ஃபில்டர் கொடுத்தோம்னா எதுவுமே கொடுக்காம நம்ம ஃபில்டர் கொடுத்தோம்னா என்னென்ன ஆர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். அதை நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா இந்த டேட்டா எல்லாமே எக்ஸலில் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ நம்ம எக்ஸல் டேட்டாவாக நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கிடச்சிரும். அதே மாதிரி ரிப்போர்ட்டில் பர்ச்சேஸ்க்கு அதே மாதிரி தான் இன்வென்ட்ரி இருக்கும். ரிப்போர்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து டேஷ்போர்ட்லேயே பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஆர்டர் டேஷ்போர்டு, பர்ச்சேஸ் டேஷ்போர்டு, அப்புறம் பேமெண்ட் டேஷ்போர்டு இது ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாக எவ்வளவு ஆர்டர் டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் ஆகிக்குது, மொத்தமாக டோட்டலாக இந்த மந்த்துக்கு எவ்வளோ ரெவென்யூ, இன்னைக்கு எவ்வளோ ரெவென்யூ, எவ்வளோ ஆர்டர்ஸ் டுடே பிளேஸ் ஆகிக்கிற டீட்டெயில்ஸ் அந்த ஆர்டருக்கு தனியாக செப்பரேட்டான இங்கே ஸ்க்ரீனுக்கு இதில் நம்ம ஆர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டேஷ்போர்டில் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பர்ச்சேஸுக்கு அதே மாதிரி தான் பர்ச்சேஸ்க்கு டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு அதோட ரெவென்யூ எவ்வளோ இதாக இருக்குதுங்கிற கால்குலேஷன் எல்லாமே இந்த டேஷ்போர்டில் நம்மளுக்கு தெரியும். தென் பேமெண்ட் இப்போ பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறோம்னா அதோட டீட்டெயில்ஸுமே டேஷ்போர்டில் நம்ம பார்த்துக்கலாம். டாப்பாக கரெக்டாக எவ்வளோ பேமெண்ட் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம், டோட்டலாக எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிக்குதுன்னு இந்த டேஷ்போர்டில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ரிமைண்டர்னா வந்து ஆர்டரோட ரிமைண்டரில் ஆர்டரு இப்போ சேல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு ரிப்பீட்டடாக 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு 1 மந்த் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த கஸ்டமர் யார் அந்த மாதிரி இது சேல்ஸ் டேப்பில் நம்மளுக்கு வீக்லி பே ரிமைண்டர்னா வீக்லி பேமெண்ட் இப்போ டிலே பண்ணுறாங்க, கிரெடிட்டில் வாங்கிட்டு பை பண்ணாமல் இருக்கு அந்த கிரெடிட் அமௌண்ட்டை பே பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அது வந்து வீக்லி பே ரிமைண்டரில் நம்ம இதாகும். பர்ச்சேஸ் ரிமைண்டர்லையுமே அது மாதிரி தான். நெக்ஸ்ட் இன்வென்ட் ரிமைண்டர் மொத்தம் ரிமைண்டர்லேயே இந்த 5 இது இருக்கும். யூசர்ஸ் வந்து நம்ம இப்போ இனிஷியலாக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது கிரியேட் ஆகிக்கும். நம்ம இன்னொருத்தங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்க ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே கிரியேட் யூசரில் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இங்கே நம்ம மெயிலு இமெயிலு பாஸ்வேர்டு கொடுப்போம். இதை நம்ம கிரெடென்ஷியல் கொடுத்துட்டோம்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் பார்க்கணும். இப்போ நான் ஓனர்னா நான் நம்மளுக்கு கீழே இப்போது ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மட்டும் அவனுக்கு நமக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா இந்த இமெயில் பாஸ்வேர்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே டேஷ்போர்டு ரிமைண்டர் இந்த மாதிரி இங்கே ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா எந்தெந்த ஸ்க்ரீன் மட்டும் அவங்களுக்கு இந்த லாகின் இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போகிறாங்களோ அவங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ணுற ஸ்க்ரீன் மட்டும் தான் அவங்களுக்கு காமிக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த யூசர் இந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் பார்க்குற மாதிரி அட்மின் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் இந்த சப்போர்ட் ப்ராஃபிட் மார்ஜினை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு நான் இந்த இதை சேவ் பண்ணேன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டு அந்த 2 ஸ்க்ரீனே நம்மளுக்கு டிசேபிள் ஆயிடும். ஸோ இந்த யூசர் இந்த ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே, வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன சொல்லுங்க, அவ்வளோதான் சொல்லுது. என்ன சொல்லுது, அவ்வளோதான், தட்ஸ் இட். சொல்லவே